ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் மகிமை உள்ளவன். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் நம்மை கிருபையாயிருக்கிறவர். சூழ்நிலைகள் மாறலாம், நாம் நினைப்பது நடக்காமலும் இருக்கலாம். சோர்வுக்கான செய்திகளால் துவண்டும் போயிருக்கலாம். ஆனாலும் அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவர் நேசித்து நம்மை தேடி வந்து நம்மை தேற்றுகிறவராக, பலப்படுத்துகிறவராக, அவர் ஒவ்வொரு நாட்களிலும் நமக்கு கிருபை தருகிறவராக, நம்மோடு இருந்து நடக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம் கண்ணீரை துடைப்பார், நம்மை ஆற்றி தேற்றுவார். அவர் நமக்கு விடுதலையாயிருப்பார். அவரே நமக்கு விடுதலை, அவரே நமக்கு அச்சாரமாயிருக்கிறார். நம்ம எல்லாரும் வாய்விட்டு தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னை நினைத்தருளும் ஐயா, உங்க சமூகத்தில் நான் வந்து நிற்கிறேன். உங்க சமூகத்தின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. உமது மகிமை எங்கள் நடுவில் வெளிப்படட்டும் என்று சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே தம் கிருபையை உங்களுக்கு வெளிப்படுத்தி அவருடைய சமாதானத்தின் விடுதலையை காண கர்த்தர் உதவி செய்வார். அவர் செய்ய நினைத்தது உங்க வாழ்க்கையில தடைபடுவதில்லை, அது நிச்சயமாய் நிறைவேறும். ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களை அர்ப்பணித்து விடுகிறோம் ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக என்று சொல்லி தேவ கரத்திற்குள்ளாய் நம்மை அர்ப்பணிப்போமே. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, மகிமையுள்ள தேவனே, இந்த ஆராதனையுடைய துவக்க வேளையில் உமது சமூகத்தில் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கவும், உமது கிருபைக்காக நாங்கள் காத்திருக்கும்படி எங்கள் இருதயத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள அர்ப்பணிக்கவும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இடைபெடுவீராக. உமது வல்லமை எங்கள் நடுவிலே வெளிப்படுவதாக. பாடல் பகுதி, செய்தி நேரங்களை எங்களுக்கு ஆசீர்வதியும். ஒரு மனதை கொடுங்க. எந்த ஒரு இடையூறும் எங்களிடத்தில் வராதபடி ஆண்டவர் அவைகளை அகற்றி எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை அருளும்படி எங்கள் நடுவில் அசைவாடும். உமது நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தெரிந்த பாடல் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி ஆராதிக்க இருக்கிறோம். என் நண்பரே, என் இன்பமே, என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் இரட்சகா, என் இன்ப ராஜாவே ஸ்தோத்திரம் என்கிற பாடலை நாம் இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஆமென். Glory to God. என் நண்பரே, என் இன்பமே, என் மதுரமே ஸ்தோத்திரம். தேவனை உயர்த்தி உணர்ந்து பாடுவதற்கு எதுவான நேரமாய் கர்த்தர் இந்த நேரத்தை நமக்கு தந்திருக்கிறார். நண்பரே, என் இன்பமே, என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் இரட்சகா, என் இன்ப ராஜாவே ஸ்தோத்திரம். என் நண்பரே, என் இன்பமே, என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் இரட்சகா, என் இன்ப ராஜாவே ஸ்தோத்திரம். 1000 பாடல்கள் பாடியே ஸ்தோத்திரம். ஆனந்த தைலத்தால் நிரம்பியே ஸ்தோத்திரம். அற்புதங்களை நாங்கள் தியானிக்கிறோம், அதிசயங்களை நாங்கள் தியானிக்கிறோம். அன்பரே, உமது வல்லமையினால் எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே. ஆயிரம் பாடல்கள் பாடியே ஸ்தோத்திரம். ஆனந்த தைலத்தால் நிரம்பியே ஸ்தோத்திரம். 1000 பாடல்களை பாடியே ஸ்தோத்திரம். ஆனந்த தைலத்தால் நிரம்பியே ஸ்தோத்திரம். அற்புதங்கள் ஞானிப்பேன், அதிசயங்கள் ஞானிப்பேன். அன்பரே, இன்பமே ஸ்தோத்திரம். அற்புதங்கள் ஞானிப்பேன், அதிசயங்கள் ஞானிப்பேன். அன்பரே, இன்பமே ஸ்தோத்திரம். என் நண்பரே, என் இன்பமே, என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் இரட்சகா,
என் இன்ப ராஜாவே ஸ்தோத்திரம். என் நண்பரே, என் இன்பமே, என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் ரட்சகா, என் இன்ப ராஜாவே ஸ்தோத்திரம். ஆவியில் ஆராதனை செய்துமே ஸ்தோத்திரம். அனுதினமும் அன்பினால் நிறைந்துமே ஸ்தோத்திரம். அஞ்சினாமல் வாழ்ந்திட, சத்துருவை ஜெயித்திட, அடைக்கலமே மறைவிடமே ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆவியில் நிரம்பி பாடுவோமே. ஆவியில் ஆராதனை செய்துமே ஸ்தோத்திரம். அனுதினமும் அன்பினால் நிறைந்துமே ஸ்தோத்திரம். ஆவியில் ஆராதனை செய்துமே ஸ்தோத்திரம். அனுதினமும் அன்பினால் நிறைந்துமே ஸ்தோத்திரம். அஞ்சிடாமல் வாழ்ந்திட, சத்துருவை ஜெயித்திட, அடைக்கலமே மறைவிடமே ஸ்தோத்திரம். அஞ்சிடாமல் வாழ்ந்திட, சத்துருவை ஜெயித்திட, அடைக்கலமே மறைவிடமே ஸ்தோத்திரம். என் நண்பரே, என் இன்பமே, என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் ரட்சகா, என் இன்ப ராஜாவே ஸ்தோத்திரம். என் நண்பரே, என் நண்பரே, என் இன்பமே, என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் ரட்சகா, என் இன்ப ராஜாவே ஸ்தோத்திரம். காலடிகள் வழுவாமல் காத்திலே ஸ்தோத்திரம். அக்காலத்திலே எனக்கு ஆலோசனை தந்தீரே ஸ்தோத்திரம். செட்டைகளின் நிலையிலே என்னை மறைத்துக் கொண்டிருப்பா, உமக்கு நன்றி என்று உன்னதமான சுதந்திரம் தந்த தேவனை நாம் உயர்த்தி நாம் ஆராதிப்போமே. காலடிகள் வழுவாமல் காத்திரே ஸ்தோத்திரம். ராக்காலத்தில் ஆலோசனை தந்தீரே ஸ்தோத்திரம். காலடிகள் வழுவாமல் காத்திரே ஸ்தோத்திரம். ராக்காலத்தில் ஆலோசனை தந்தீரே ஸ்தோத்திரம். செட்டைகளின் நிழலிலே என்னை மறைத்துக் கொண்டீரே, உன்னதரே சுதந்திரமே ஸ்தோத்திரம். செட்டைகளின் நிழலிலே என்னை மறைத்துக் கொண்டீரே, உன்னதரே சுதந்திரமே ஸ்தோத்திரம். என் நண்பரே, என் இன்பமே, என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் ரட்சகா, என் இன்ப ராஜாவே ஸ்தோத்திரம். என் நண்பரே, என் நண்பரே, என் இன்பமே, என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் ரட்சகா, என் இன்ப ராஜாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். கரங்களை உயர்த்தி சொல்வோமே ஹல்லேலூயா. ஆண்டுடைய கிருபை நம் நடுவில் இருக்கிறது. நம்மை தேற்றுகிறவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் நமக்குள்ளாக நம்பிக்கை தருகிறவர் தேவன். ஹல்லேலூயா. ஆமென். நம்பிக்கை கொடுத்தவர் தனது ஜீவனை கொடுத்து அந்த நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நெருக்கடி வேளையிலே நமக்குள் விசுவாசத்தை கொடுத்தவர் சிலுவையினாலே அந்த விசுவாசத்தை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். ஆமென். அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர். ஆண்டவர் அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு செல்கிறவர். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நினைத்து ஆசீர்வதிப்பார். தெரிந்த பாடல், ஆண்டவரை உயர்த்தி நாம் ஆராதிக்க இந்த பாடலை பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துபவரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஆண்டவரே, நீர் வருவி, விசுவாசித்து நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். உமது கிருபை நீர் எனக்கு தருவீராக என்று சொல்லி அவருடைய கிருபைக்காய் நாம் எல்லாம் கர்த்தரை உயர்த்தி சொல்வோமாக. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, ஆமென், என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே. பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவன் நமக்கு மகிமையானவர். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் நடத்துவாரே,
என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுவே, இயேசு போதுவே, இந்த நாளிலுமே என் இலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுவே, இந்த நாளிலுமே என் இலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுவே, இயேசு போதுவே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுவே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுவே. புல்லுள்ள இடங்களில் அவர் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நம்மை நடத்திடுவார், ஆத்துமாவை அவர் தினமும் ஆமென் தேற்றிடுகிற தெய்வம் அல்லவர். எல்லாரும் உயர்த்தி கர்த்தரை நாம் ஆராதித்து, என்னை தேற்றிட இறங்கி விடுகிறவர், என்னை ஆற்ற என் நடுவிலே வாருமையா, என் ஆமென் ஆற்றுதலாய் இருக்கிறவர், என் ஆறுதலாய் இருக்கிறவர் நீர் அல்லவோ. உம்மையே மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே சொல்லி ஆண்டவரை உயர்த்தி ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவான், மரண பள்ளத்தாக்கில் திடுவான், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவான், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவான். இயேசு போதுவே, இயேசு போதுவே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுவே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுவே. மனிதர்கள் கைவிடலாம், மாமிசமும் அழுகி நாறிடலாம், ஐஸ்வர்யமும் அழிந்து போகலாம், தேவன் நம்மை ஆகாதவன் என்று சொல்லி தள்ளிவிடாமல் நம்மை சேர்த்துக் கொண்டு உருக்கமான இரக்கத்தோடு கூட அவர் மகிமையை காண கர்த்தர் உதவி செய்வார். மனிதர் எங்களை கைவிட்டாலும் நீர் கைவிட மாட்டீர் என்ற விசுவாசத்தோடு விசுவாசத்தை அறிக்கையிட்டு நாம் கர்த்தரை உயர்த்துவோமே, நம் நடுவில் அவர் பெரிய காரியங்களை செய்வார். மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுவே. ஆராதித்து சொல்வோமே, இயேசு போதுவே,
எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே. பாடி உயர்த்தி இயேசு போதுமே. கரங்களை உயர்த்தியே இருக்கிற இடத்துல தேவனை நாம் மகிமைப்படுத்தியே ஹalleluya நீ காந்தன ரமஷமாலி அந்தோரி மாமாபா ஹalleluya என்னால் உம்முடன் இருந்து நடத்துகிற என் எஜமான் இந்த வேளையில் எங்கள் நடுவில் நீர் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி என்று சொல்வோம். தேவனுடைய ஆவியானவர் நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபை நம் நடுவில் இருக்கிறது. நீ போதும் அப்பா. என் வாழ்க்கையில ஆண்டவரே நீ சமாதானத்தை தர நீ போதும். ஆமென். ஒரு ஆண்டவரே தாய் தேற்றுவது போல் எங்களை தேற்ற இந்த பூமியிலே நீர் ஒருவரே இருக்கிறீர். நீர் ஒருவரே இருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya என்னை தேற்றுகிறவர் நீர் அல்லவோ. ஆமென். தகப்பன் தோள் சுமப்பது போல் என்னை சுமக்கிறவர் நீர் அல்லவோ. என் பாதை ஆண்டவரை விலகி கடந்து செல்லும் பொழுது ஆமென் கரம் பிடித்து நடத்துகிற நல்மைப்பரே என் எஜமானனே உடன் இருக்கிறவரே ஆற்று தேற்றுகிறவரே என் பலனே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாம் இருதயத்தின் ஆழத்தில் நின்று கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரத்தோடு கூட ஆமென் உங்க பிரசன்னத்தின் மகிமை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லுங்க. ஆவியானவரே நீர் ஆளுகை செய்தருளும் என்று சொல்வோம். ஹalleluya 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 ஹalleluya. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசன் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசன் தேற்றுவார். ஹalleluya 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 ஹalleluya. சேர்ந்து பாடியே ஹalleluya 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 ஹalleluya. மீண்டுமா ஹalleluya ஆராதிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசன் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசன் தேற்றுவார். ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தியே ஹalleluya 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 ஹalleluya. கரம் பிடிக்கிறவர் கண்மலை மேல் நம்மை நிறுத்துகிறவர். அவர் நம் சோர்வுகளை அகற்றுகிறவர். அவன் நம்மை கைவிடுவதே இல்லை. ஆண்டவரே கடலில் மூழ்கினதான பேதுருவினுடைய கரத்தை பிடித்து தூக்கினவன் நீர் அல்லவோ. இன்று என் கரத்தை பிடியும் ஐயா, என்னை தூக்கி எடுத்து நிலைநிறுத்தும் என்று சொல்லுங்க. ஆண்டவர் உன்னை நிலைநிறுத்த விரும்புகிறார். துதித்து பாடி சொல்வீங்களா? ஆண்டவரே என் கரம் பிடித்து நடத்துங்க ஏசப்பா, என்னோடு இருந்து நடத்துங்க ஏசப்பா.
சர்வ வல்லவரே தனித்து விடாதிரும் என்று சொல்வீங்களா? ஓரியா கராமா சந்தோரியா லரமா. கரம் பிடித்து நடத்துவான், கண்மலை மேல் நிறுத்துவான். கரம் பிடித்து நடத்துவான், கண்மலை மேல் நிறுத்துவான். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசன் தேற்றுவான். பிரசனம் ஒரு தாய் தேற்றுவது போல் நேசன் தேற்றுவான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாடுங்களேன் அல்லேலூயா உணர்ந்தே அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு கைவிடார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் ஆராதித்தே அல்லேலூயா. இன்னும் விடுதலையோடு பாடுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒருபோதும் கைவிடார். மீண்டும் பாடியே. ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எல்லாரும் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா என் பலனே, அல்லேலூயா என் கேடகமே, அல்லேலூயா வாரும் இயேசுவே, அல்லேலூயா சேர்ந்து பாடி அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆதரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், சேர்ந்து பாடியே ஆதரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆதரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தம் உள்ளவரை உயர்த்தி பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருக்கிறவர், எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. உம்மையை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், ஆதரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிங்க எல்லாருமா. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆதரிக்கின்றோம்,
அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆதரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஓசன்னா ஓசன்னா உன்னதத்தில் ஓசன்னா. கரங்களை உயர்த்தி ஓசன்னா ஓசன்னா உன்னதத்தில் ஓசன்னா. உம்மை உயர்த்திடுவோம் துதி நீரைவுடன். கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர். ஓசன்னா ராஜனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிறவரே, ஹல்லேலூயா. என்னோடு கூட பேசுகிறவரே, என் பலவீனங்களை சிலுவையில் சுமந்த தேவாட்டுக்குட்டியானவரே, மகத்துவத்தின் ராஜாவே, எல்லாம் வாய்விட்டு சொல்லுவோம். ஆண்டவரே, உம்மோடு கூட இருக்க எங்களுக்கு கிருபையை தருகிறவர் நீர் அல்லவோ. உங்க அபிஷேகத்தை எங்கள் நடுவில் பெருக செய்கிறவர் நீர் அல்லவோ. ஆனந்த தைலமே, நீ நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஏசப்பா, நிரப்புங்க, 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 எங்களை நிரப்புங்க. உங்க வல்லமையினாலே நிரப்புங்க, உங்க ஆளுகையினாலே நிரப்புங்க. ஆமே, உங்க விடுதலை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. இந்த ஆராதனையின் வேளையில நீர் எங்களை தொடுவீராக. உமது அபிஷேகத்தின் மகிமையை கர்த்தர் எங்கள் நடுவில் நீர் பெருக பண்ணுவீராக. அற்புதமான தேவ கிருபை எங்களை ஆட்கொள்ளும்படிக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ வி வர்ஷிப் யூ லார்ட். எல்லாரும் சொல்லி கர்த்தரை உயர்த்துவதற்கு ஏதுவான அபிஷேகத்தை ஆண்டவர் நம் நடுவிலே பெருக பண்ணுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீர் தொடுவீராக, என்னை சுகமாக்கும் ஆண்டவரே, உமது தழும்புகளால் சுகமாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்கள் தேவன், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. தேவரீர் எல்லாவற்றையும் செய்ய சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறீர். ஆமென். உமது கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், உமது பிரசன்னத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியின் விடுதலை எங்களை ஆண்டவரே ஆட்கொள்ளட்டும் ஐயா. அபிஷேகம் எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் எங்கள் நம்பிக்கையாயிருந்து புதுபலன் காண நீர் உதவி செய்ய உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீ போதுமே, நீ போதுமே, நீ போதுமே, நீ போதுமே. எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆமென் ஹல்லேலூயா மறுரூபமாக்குகிறவர். என் வாழ்வின் எல்லா பகுதியிலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கான கிருபையை கர்த்தர் நீர் கொடுப்பீராக. உமது அபிஷேகம் எங்களுக்குள்ளாய் இரட்டிப்பாய் பெருகட்டும். ஆவியானவரே, என் நடுவிலே அசைவாடுவீராக. ஆவியின் வல்லமை எங்கள் நடுவில் இரட்டிப்பாய் பெருக பண்ணுவீராக. ஆராதனையின் மீதியான நேரங்களில் ஆண்டவரே உமது ஆளுகை காணப்படும்படி ஜெபிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின் விடுதலை எங்கள் நடுவிலே பரிபூர்ணமாய் வெளிப்படுவதாக. இன்று நாங்கள் வார்த்தையை சிந்திக்கும் பொழுது நீர் எங்களுக்கு தர வேண்டிய வார்த்தையினுடைய விடுதலையை நாங்கள் பூர்ணமாய் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நடக்க வேண்டிய வழிகளை எங்களை நடத்த உங்கள் அபிஷேகத்தை வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறபடினால் எங்களுக்கு நீர் தருகிற சமாதானம் மேலானவை ஆண்டவரே. அந்த சமாதானத்தோடு மகிழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கிருபைக்குள் எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவனை உயர்த்தி ஆராதிக்கும்படிக்காக தேவன் நமக்கு கொடுத்த மேலான சாக்கியத்திற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு தருகிற நல்ல தருணங்களை எல்லாம் சரியாய் பயன்படுத்தி கொண்டு ஆவிக்குரிய காரியங்களில் நம்மை பலப்படுத்திக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபையை தருவாராக. நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறவர்களாக திறப்பின் வாசலில் காணப்படுகிற ஆவிக்குரிய அனுபவங்களோடு முன்னேறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே நாம் தியானித்து வருகிற வார்த்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 1ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் நாம் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15ஆம் வசனத்திலிருந்து நாம் சிந்திக்கிறோம். பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிற நம்முடைய தேவனுக்கு முன்பாக வாழ்கிற
தேவ மனுஷர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டியவைகள் என்ன என்கிற தலைப்பின் கீழாக முதலாவதாக நீதியாய் நடந்து என்கிற வார்த்தையை நாம் சிந்தித்தோம். இரண்டாவதாக செம்மையானவைகளை பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும், நன்மையானவைகளை மாத்திரம் பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்கிற தலைப்பையும், அதற்கு அடுத்ததாக இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து என்கிற தலைப்பின் கீழாகவும், அடுத்து இரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடி தன் செவியை அடைத்து என்கிறதான வார்த்தையை வைத்து சில காரியங்களை சிந்திப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுத்தார். இந்த நாளிலும் தொடர்ந்தேர்ச்சியாக அவருக்கு முன்பாக வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் காணப்பட வேண்டியதான ஐந்தாவது காரியம் நாம் சிந்திக்கும்படி நாம் எடுத்துக்கொள்வது, பொல்லாப்பானதை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவன். ஏசாயா 33:15 பிந்திய பகுதி தெளிவாக சொல்கிறது, பொல்லாப்பானதை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவன் என்கிறதான வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இதற்கு அர்த்தம், பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக வாழ்கிறவன் பொல்லாப்புக்கு விலகி அதற்கு அதாவது பொல்லாப்புக்கு உடன்படாமல் காணப்படுகிறவன், திரும்பவும் பாராதபடி அந்த வழிக்கு செல்லாதபடி தன்னை விலக்கி காத்து கொள்கிறவன், தன் கண்களை மூடிக்கொள்கிறவன், அதாவது அந்த பாதையை திரும்பி பார்க்காமல் விலகி கடந்து செல்கிறவனாய் இருக்கிறவன், திரும்பவும் அந்த பாதைக்கு செல்லாத நிலைமைக்குள் தன்னை அர்ப்பணிக்கிறவன் என்கிறதான காரியத்தை சிந்திக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. வேதத்திலே நாம் காணும் பொழுது அநித்தியமான பொருட்கள் மேலும் உலகத்தின் மேலும் தேவனுக்கு மகிமையாய் இருக்க வேண்டியதான ஒரு மனுஷன் அதன் மேல் ஆசை வைத்து தேவன் தன் சித்தத்தை வெளிப்படுத்தின பொழுதும் அந்த சித்தத்திற்கு மாறாக செய்யும்படிக்கு புறப்பட்டு போகிற அனுபவத்தோடு இருந்த ஒரு மனுஷனைத்தான் இந்த காலை வேளையிலே சிந்திக்கும்படிக்காக தேவன் நமக்கு கிருபையை தருவாராக. அந்த மனுஷன் பெயர் பிழையாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த மனுஷன் ஒரு தீர்க்கதரிசியாக காணப்பட்டவன் என்று சொல்லி நாம் கவனிக்க முடிகிறது. கர்த்தரிடத்திலே விசாரித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையை சொல்லுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டவனாக இருந்தான். ஆனால் இவனுக்குள்ளாக உலகம் காணப்பட்டது. மேன்மைக்குரியவைகள் என்று அவன் பார்வையில் தென்படக்கூடியதான கனத்துக்குரியவைகள் என்பது வேறே வித்தியாசத்தில் அவன் எண்ணங்களில் இருந்தபடியினால் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் எதை விரும்புகிறார் என்பதை அறிவித்த பின்பும் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு இணங்காமல் புறப்பட்டு செல்லும்படிக்காக மறுபடியும் ஆண்டவரிடத்தில் விசாரிக்க வந்தவன். இதைத்தான் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். என்னாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம், 23ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாததை செய்ய புறப்பட்டதான பிழையாம் அங்கே போய் என்ன சம்பவம் நடந்தது என்பதைத்தான் இன்று நாம் சுருக்கமாக சிந்தித்து பொல்லாப்பான பாதையை தெரிந்து கொண்டு கடந்து சென்ற அவன் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உணர்வுள்ளவர்களாகி நாமும் பொல்லாப்பானதை காணாதபடிக்கு நம் கண்களை விளக்குகிறவர்களாய் இருப்போமே. ஆனால் நாம் தேவனுக்கு முன்பாக வாழ்கிற ஒரு பரிசுத்த வாழ்க்கையிலே நிலைத்து நிற்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 22ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே மோவாபின் ராஜாவாகிய பாலாக்கை குறித்து சுட்டி காட்டப்படுகிறது. இந்த பாலாக் எமோரியருக்கு இஸ்ரவேலர் செய்த காரியத்தை கண்ட பொழுது தன்னை மிஞ்சின ஒரு பயம் அவனுக்குள்ளாய் உண்டாகிறது. ஆண்டவர் மோவாப்பை போய் மேற்கொள்ளும்படிக்காக ஆண்டவர் சுட்டி காட்டவே இல்லை. அவனை போய் நீ என்ன பண்ணு, சந்தி, அவனிடம் மேற்கொள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணல, அவர்களுக்கு கட்டளை கொடுக்கவே இல்லை. ஆனால் பக்கத்தில் நடந்த சம்பவத்தை கண்டு பயந்ததான மோவாப்பின் ராஜாவாகிய பாலாக் என்பதை கவனிக்க வேண்டும். மோவாப் யார் என்று சொல்லும் பொழுது நீதிமானாய் காணப்பட்ட லோத் அவனுடைய மூத்த குமாரன், அவனுடைய மூத்த குமாரனுடைய வம்சத்தில் வந்ததான அவன் சந்ததிதான் மோவாப்பியர்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மோவாபியர்களுக்கு ராஜாவாய் இருந்தவன் தான் இந்த பாலாக். ஆமென். அவர்களுக்கு மாத்திரமல்ல, மீதியானியர்களுக்கும் அவன் என்ன பண்ணியிருந்தான்? ஆமென். அந்த தேசத்தையும் அவன் ஆண்டு கொண்டவனாய் இருந்தான். இப்பொழுது கண்ட சம்பவம், ஆமென், இவர்களை யுத்தத்துக்கு வரல, ஆனால் அவர்கள் மேல் தவறான காரியத்தை செய்ய முற்படுகிறதற்கு முன்பாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், அவர்களை மேற்கொள்ளணும் அப்படின்னா தன்னிடத்தில் இருக்கிறதான படைபலத்தாலோ, ஆமென், மற்ற செல்வாக்கு நிலைமையிலோ அவனை மேற்கொள்ள முடியாது, இஸ்ரவேலை மேற்கொள்ள முடியாது என்று அறிந்த பொழுது, ஆமென், அவனுக்குள் ஒரு எண்ணம் உண்டாகிறது. தந்திரமான ஒரு எண்ணம். என்ன? பிழையாம் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், எவனை அவன் சபிக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவனாய் மாறுகிறான். அதனாலே ஆமென், அவனிடத்திலே போய் ஆமென் அழைத்து கொண்டு வந்து இந்த திரளாய் இருக்கிறதான இந்த இஸ்ரவேலரை சபித்தால் அதற்கு பின்பு அவர்கள் மேல் யுத்தம் கொள்ளும் பொழுதோ அவர்களை மேற்கொள்வதற்கு எதுவான வழி பிறக்கும் என்பது அவனுடைய நம்பிக்கையாயிருந்து செயல்படுவதற்கு முற்படுகிறான். அதற்காக மோவாப்பில் இருந்ததான ஆமென் சில மூப்பர்களையும், மீதியானில் இருந்ததான சில மூப்பர்களையும் ஆமென் கொஞ்சம் ஆமென் அவர்களிடத்தில் அனுப்பி வைக்கிறான். அங்கே இவர்கள் போகிறாங்க. போய் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே மோவாப்பின் ராஜாவாகிய ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிற வார்த்தையை நீங்க கவனிக்கணும். அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீ ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ சபிக்கிறவன் அவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன் ஆமென் என்று சொல்லி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீர் வந்து அந்த ஜனங்களை என்ன பண்ண வேண்டும்? சபிக்க வேண்டும் என்கிற வார்த்தையை சொல்லி அனுப்புகிறான். அங்கே போனதான இந்த மூப்பர்களும் பிழையாம் இடத்துல இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். அப்போ அங்கே நடக்கிற சம்பவத்தை தான் நான் இங்கே சுட்டி காட்டுகிறேன். இன்று இரவு இருங்க, நான் தேவனிடத்தில் விசாரிக்கிறேன், தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன் என்ற வார்த்தையோடு சொல்லுகிறான். 12வது வசனத்திலே ஆமென் பார்க்கிறோம். ஆமென், போய் விசாரிக்கும் பொழுது தேவன் அங்கே பிழையாமிடத்திலே சொல்லுகிறார், நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் இங்கே பாருங்க, தெளிவாக பிழையாமிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். 3 காரியம். ஒன்று, நீ அவர்களோடு போகக்கூடாது. 2வது, அந்த ஜனங்களை சபிக்கவும் கூடாது. 3வது என்ன சொல்லுகிறார்? அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நீ தெரிந்து கொள் என்று. இந்த 3ம் தெளிவாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? இந்த பிழையாமுக்கு வெளிப்படுத்துகிறார், சொல்லுகிறார். இவனு நல்ல பிள்ளையா நான் உங்க கூட வர முடியாது, ஸ்தோத்திரம், சபிக்கவும் முடியாது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், நீங்க போய் என்ன பண்ணுங்க, ஆமென், ராஜாவினிடத்தில் சொல்லிவிடுங்கள், நான் வர முடியாது என்று சொல்லி. இப்போ ராஜா மறுபடியும் என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய முயற்சியை விடாமல் தொடருகிறான். இப்ப என்ன செய்கிறான்? மோவாப்பிலே கனம் பொருந்தியதான நபர்கள் இருப்பாங்கல்ல, அவர்களை புறப்பட்டு சென்று எப்படியாகிலும் பிழையாமிடத்தில் பேசி திரும்பவும் என்ன பண்ணுங்க, அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி, அவன் மூலமாய் உண்டாகிற வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கும் என்பதை அவன் உணர்ந்து அதை செய்ய அவர்களை முற்படுத்துகிறான். 19ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்வார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்கள் இந்த ராத்திரி இங்கேயே தங்கியிருங்கள். மூப்பர்கிட்ட சொல்கிறாங்க, இங்கேயே இந்த ராத்திரி தங்கிருங்க, இனிமேல் ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்கிறதையும் நான் போய் கேட்க போகிறேன். இப்போ அந்த மனிதன் 20வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இரவிலே தேவாம் பிழையாமிடத்தில் வந்து அந்த மனுஷர் உன்னை கூப்பிட வந்திருந்தால், ஆண்டவர் மறுபடியும் அவன் பிழையாமை பேசுவதற்கு அனுமதிக்காமல், கவனிக்கணும், பிழையாம ஆண்டவர் பேசுவதற்கு அனுமதி கொடுக்காமல், ஆமென், இப்ப ஆண்டவரே பேசுகிறார். இப்ப மறுபடியும் என்கிட்ட நீ விசாரிக்க நீ வந்திருக்கிறதற்கு காரணம், உன் வீட்டிலே நீ தங்க வைத்திருக்கிறாய், அந்த இரவு நீ தங்க வைத்திருக்கிறாயே, அவர்கள் நிமித்தம் என்னிடத்தில் வந்திருக்கிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ எழுந்து அவர்களோட போ, நீ போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும். நான் என்ன சொல்லுகிறேனோ அதன் படிதான் நீ செய்யணுமே அல்லாமல் வேற ஒன்னையும் செய்யக்கூடாது என்று சொல்லி அனுப்புகிறார். இதை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆமென், glory to God, அனுமதி கிடைக்கிறது. இந்த சம்பவத்தில் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆமென். முதலாவது, அவனுக்கு ராஜாவினுடைய நோக்கம் அறிந்தும் இஸ்ரவேலை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை அறியாமல் இருந்தான்.
இஸ்ரவேலை குறித்ததான நோக்கத்தை அறிந்த பின்பு பாலாக்குக்கு அது அறிவிக்கப்படும்படிக்கு அது ஸ்தோத்திரம் சொல்லி அனுப்பப்படுகிறது. ஆனாலும் பாலாக் தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட மீண்டும் கணம்பொருந்தியவர்களை அனுப்புகிறான். அனுப்பும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? புறப்பட்டு போ, நான் உனக்கு என்ன செய்ய சொல்லுகிறேனோ அதை மாத்திரம்தான் நீ செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு கடுமையான ஒரு வார்த்தையோடு புறப்பட்டு கடந்து செல்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பிழையாம் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? வந்ததான மூப்புறத்திலே அவனுடைய எண்ணமெல்லாம் தேவனை பிரியப்படுத்துவதும் தேவனுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கையோடு இருக்க வேண்டும் என்பது அவனுடைய இருதயத்தில் காணப்பட்டு இருக்குமானால், இரண்டாவது முறை அவர்கள் ஆள் அனுப்பி தன்னை அழைப்பித்து என்னை அதிகமாய் ராஜா கனம் பண்ணுவார் என்கிற வார்த்தையெல்லாம் அவர்கள் சொல்லி அவனை வசியப்படுத்தின பொழுது அவன் இடங்கொடுக்காமல், இல்லை, கத்த என்னை அனுமதிக்கவில்லை, ஏற்கனவே நான் விசாரித்துட்டேன், இதுதான் அவருடைய வார்த்தையாய் இருக்கும், அவர் சொல்லி மாறுகிறவர் அல்ல என்று சொல்லி தெளிவா என்ன பண்ணியிருக்கணும்? சொல்லி அனுப்பியிருக்க வேண்டும். இப்போ இந்த மனுஷனுக்குள்ளார உண்டானதான எண்ணம், அவனுக்குள் இருந்ததான உலகமும் அவனுக்குள் இருந்ததான மேன்மைக்குரியவைகள் என்று எண்ணுகிற காரியங்களும் மற்றும் அவனுக்குள் மறைந்திருந்த பெருமையும் வெளிப்படுவதற்கு எதுவாய் மாறிற்று. ஏன் போகணும்? ஸ்தோத்திரம். எல்லாமே சொல்லுகிறான், ஆண்டவர் சொல்லுகிறதான் சொல்லுவேன்னு. ஆனாலும் கூட போகிறதுக்கு பிரயாசப்படுகிறான். எதற்காக? தான் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா அது நடக்கும். அப்போ ராஜா அதை நம்பிதானே அனுப்பியிருக்கிறார், நம்ம போவோம். அந்த நேரத்தில் ஆண்டவரை மாற்றிக்கொள்ளலாம் என்கிற ஒரு எண்ணமா நமக்கு தெரியல. ஆனால் புறப்பட்டு போக ஆண்டவர் சொல்லுகிறார். 22வது வசனத்திலே சொல்லும் பொழுது அதன் ஆரம்பத்தில் பார்க்கிறோம், அவன் போகிறதினாலே. ஆண்டவர் தான் போக சொன்னாரு, இவன் போகிறதினாலே. கவனிங்க, ஆண்டவர் போக சொல்லிட்டாரு, முன்னாடி போக கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப ரெண்டாவது அவன் அழுத்தி கேட்டதுனால போன்னு சொல்லிட்டாரு. ஆனால் முதல் வார்த்தையை தான் அவருடைய எண்ணத்தில் இருக்கிறது. அந்த முதல் வார்த்தையின் பிரகாரம் இவன் போக மாட்டான்னு தான் நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆண்டவர். ஆனால் அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் உண்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தேவ சித்தம் செய்யாதது நிமித்தம் அவன் மேல் தேவன் கோபமாகிறான். கோபமாகும் பொழுது இவன் தேவனிடத்தில் விசாரித்து நடக்கிற மனுஷனா இருந்தபடியினால் அவனை வழியிலே சந்திக்கிறான். அதை அவனுடைய கண்களால் காண முடியல, உணர முடியல. அவனுடைய செவிகள் திறக்கப்படாததாய் இருந்தது. இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை இருக்கும். ஆனாலும் என் இருதயத்திலே உண்டாயிருக்கிற அந்த வாஞ்சை நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே என்று சொல்லி சும்மா அலட்டும் பொழுது ஆண்டவர் அனுமதிக்கிறது போல் பாதையை திறந்து கொடுக்கிறார். ஆனாலும் நான் முன்பு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் சிந்தித்தோமா என்பதை அவர் கவனிக்கிறார். சிந்தியாத பொழுது அவருடைய வருத்தம் வெளிப்படுகிறது. வருத்தம் வெளிப்படும் பொழுது ஆண்டவர் அழிக்க நினைக்கல, அந்த போகிற பாதையிலே சில தடைகளை கொண்டு வந்து உணரும்படிக்காக செய்கிறார். ஆனால் உணர்கிறதுக்கு எதுவான நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதில்லை. இந்த பிழையாமுக்கும் அதே போலதான் 3 காரியங்கள் அங்கே அவன் வழியிலே சந்திக்கிறான். அங்கே 22வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும் போகிறது, 23வது வசனத்திலே நாம் அங்கே கவனிக்கிறோம், கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியில் திரும்ப பிழையாம் அதை அடித்தான் என்று சொல்லப்படுகிறது. வழியில் திரும்ப பிழையாம் கழுதையை அடித்தான். முன்னாடி பாருங்க, முதலாவது வழியை விட்டு வயலிலே போனது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது முதலாவது நெருக்கி அல்ல, அவன் பாதையை விட்டு விலகுகிறான் என்கிற சூழ்நிலையை ஏதாவது விதத்திலே ஆண்டவர் சுட்டி காட்டத்தான் செய்கிறார். இந்த பிழையாமுக்கும் ஆண்டவர் சுட்டி காட்டினார். இதுவரையும் பிரச்சனைக்கு எதுவா இல்லாத சென்றதான இந்த கழுதை இப்போ வழியிலே அவன் போன பாதை, காட்டின பாதையில் அது போகாம அது வேதை பாதையில் போய் வயல்வெளியாய் திரும்புகிறது. ஆனாலும் அதை அடித்து போக வேண்டிய பாதையில் மறுபடியும் போகும்படிக்காக முயற்சிக்கிறான், போகிறான். அப்பொழுது ஆண்டவர் இரண்டாவதாக 24வது வசனத்தில் நீங்க பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப எங்க போய் நிற்கிறார்னா,
2 பக்கமும் திராட்சை தோட்டங்கள், அதற்கு சுவர் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சுவர் வழியாக அவன் நடுவே கடந்து செல்ல வேண்டும். இப்போ நடக்கிற சம்பவத்தை பார்த்தீங்கன்னா 25வது வசனத்தில் சொல்கிறது, கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோட நெருக்கிட்டு திரும்பவும் அதை அடித்தான். இப்போ கழுதை நேரா அது பாதையில போகணும், அது நேரா போகாம ஒரு சைடா போகுது. தூதன் முன்னாடி நிற்கும் போது அது விலகி போக வேண்டும் என்று ஒரு பகுதியாய் போகிறது. முன்னையும் விலகி வயலுக்கு போனது, இப்பொழுதும் விலகி என்ன பண்ணுது, அது ஓரமா போகும்போது சுவர் உரமாய் இவனுடைய கால் தேய்க்கப்படுகிறது. அப்பொழுதும் கழுதையை அடிக்கிறான். பாருங்க, 2வது சம்பவம். ஆமென். முதலாவது லெகுவாக உணர்த்துகிறார், நீ போகிற பாதை தவறு என்பதை சொல்லி நீ பாதை விட்டு விலகி போயிட்டு இருக்கிறேன்னு உணர்த்துகிறார். அதையும் புரிந்து கொள்ள முடியல. இப்போ 2வது ஒரு உணர்வு இப்போ காயப்படுகிறது, அல்லது ஆமென் உணர்கிறதற்கு எதுவான ஒரு சரீரத்தில் ஒரு உணர்வு உண்டாகுவதற்கு எதுவான நிலை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உணர்த்துகிறார். ஆனாலும் இப்பொழுதும் அவன் உணராதபடிக்கு தேவன் ஆமென் விரும்பாத செய்கை பொல்லாப்பானதை செய்ய புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம் என்பதை உணராமல் கடந்து செல்கிறான். 3வது பாருங்க, 26வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுபடியும் அப்புறம் போய் வலதுபுறமும் இடதுபுறமும் விலக வழி இல்லாத இடுக்கமான ஒரு இடம் வழியில வந்தது, அந்த இடத்துல போய் நிற்கிறார். இப்போ கழுதை என்ன பண்ணிருச்சு, பிலேயாம் காலுக்கு கீழே பேசாம படுத்துட்டு, முன்ன வழியே தெரியல, கொஞ்சம் ஆமீன் வேற வழியா விலகி போச்சு. பாதை இருந்தது, அந்த பக்கம் நிறைய போயிடுச்சு. இப்போ 2 பக்கம் நெருக்கிட்டு இருந்தது, வேற வழியே இல்லை. ஆனாலும் கழுதை போய் உரசி நிறுத்த பார்த்தது, ஆனாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்பவும் ஓட்டிட்டு போகிறான், அதை தாண்டி போகிறான். இப்போ ஆண்டவர் தாண்டி போக முடியாதபடிக்கு ஒரு இடத்துல வந்து அவனை தடுத்து நிறுத்துகிறான். அப்பொழுது கழுதை படுத்துருச்சு. ஆமென், glory to God. ஆமென். கழுதை படுத்த பின்பு அப்பவும் அவன் உணராம கழுதையை அடிக்கிறான். இனி செல்ல முடியாது, இனி அடுத்த பாதை இல்லை, அடுத்து தெரியாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஆமென் தேவ சித்தத்தை விலகி போகிறவருடைய வாழ்க்கையில கொண்டு வருவார். அப்பொழுது ஆண்டவரே ஆமென், எண்ணத்தினாலே நான் தாண்டி கடந்து செல்ல முடியாதபடி இவ்வளவு நெருக்கமான ஒரு நிலைமை, இப்பொழுது நீர் எதை விரும்புகிறீர் என்பதை நான் அறிந்து கொள்ள என் மனக்கண்களை திறந்தருளும் என்று செபிக்கிற அனுபவத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தருவாராக. இந்த பிழையாமோ ஆமென், glory to God, அங்கே முன் நிற்கிறவனை காண முடியாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை அறிந்து சித்தத்தை அறிந்த பின்பும் போனது நிமித்தம் அவனுடைய கண் மறைக்கப்பட்டதாக இருந்தது. ஆனால் கழுதைக்கு அது தெரிந்தது. ஸ்தோத்திரம். அப்பந்தான் கழுதை என்ன பண்ணுது, பிலேயாமிடத்துல பேசுது. பிலேயாமிட்ட பேசுது, இதற்கு முன்னாடி நான் எப்படி செய்தது உண்டா, கொஞ்சமாவது நீ யோசிக்க வேண்டாமா? ஆமென், glory to God. நீ கொஞ்சமும் யோசிக்க வேண்டாமா? ஆமென். பிலேயாமே கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? நீ என்னை வாங்கி பயன்படுத்தின நாட்களிலிருந்து இதுவரையில் நான் இப்படி செய்தது உண்டா? இல்லை. அவனே சொல்லுகிறான், இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆமென், தேவ திட்டத்தை அறிந்த பின்பும் ஆமென் அதற்கு இடம் கொடுக்காமல் மாமிசத்தின்படி ஆமென் அல்லது தேவ சித்தத்தை எதிர்த்து நின்று தான் விரும்பினதை செய்யும்படிக்கு போராடுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே 3 விதமான தன்மைகள் வெளிப்படுகிறதா இருக்கு. அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த சுபாவம் வெளிப்படும். 3 சுபாவங்கள் வெளிப்படுகிறது. நம்பர் 1 ஆமென். அதில் பார்க்கும்போது 30வது வசனத்தில் நம்ம கவனிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இதுவரைக்கும் எல்லாம் சரியா நடக்கிறதுக்கு எதுவாக இருந்ததான ஒன்று இப்பொழுது சரியாய் நடப்பதற்கு எதுவாக இல்லாமல் இருக்கிறது என்றால் ஆமென், glory to God, ஸ்தோத்திரம். ஆமென். தேவ சித்தம் இல்லாத ஒரு பாதையில் செல்கிறோம் என்கிறதான புரிந்து கொள்ளுதல் இல்லை. முதலாவது தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்கிற பாதத்தை ஆமென் பாத்திரத்தை புரிந்து கொள்ளல. கழுதையின் பங்கை ஆமென் இந்த பிலேயாம் புரிந்து கொள்ளல, அடித்தான். புரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது எப்பொழுதாய் நான் செஞ்சிருக்கிறேனா, என்னை புரிந்து கொள்ளவில்லையே. இவர்கள் புரிந்து கொள்ளாதவர்களாக இருப்பார்கள். தேவ சித்தத்தை விட்டு விலகி போகிறவங்க
ஆமென் தான் செய்கிறது தான் சரி என்று சொல்லி, அதுதான் தேவ சித்தம் என்று சொல்லி புறப்பட்டு செல்கிறவருடைய வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? தேவ சித்தத்தை உணர்கிறவர்களை ஆமென் பகைக்கிறவர்களாய் இருப்பார்கள், அல்லது எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருப்பார்கள். தேவ சித்த பாத்திரத்தை எதிர்த்து நிற்பார்கள். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 28வது வசனத்தில் பார்க்கிறோம். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிழையாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன்? அடித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காயப்படுத்துகிற சுபாவம். ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தை விட்டு விலகி பொல்லாப்பானதை செய்யும்படிக்கு தீவிரித்து ஓடுகிறதான மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சுபாவத்தில் ஒன்று என்னவென்றால் காயப்படுத்துவார்கள். ஆமென், glory to God. ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தை உணர்த்துகிற பாத்திரத்தை புரிந்து கொள்ளாமல் நடக்கிற ஒரு அனுபவம், இரண்டாவது காயப்படுத்துகிற அனுபவம் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும். அவங்களுக்கு எது பிடிக்காது அதை செய்து அவர்களை காயப்படுத்துவது, அல்லது ஆமென் மற்ற ஏதாவது ஒரு காரியத்தை செய்து மற்றவர்களை பிரிவினைக்கு எதுவாக நடத்தி அதன் மூலமாக ஆதாயம் தேடும்படிக்காக, அல்லது அதன் மூலமாய் அவர்களுக்கு வருகிற நெருக்கடியை கண்டு சந்தோஷப்படுகிற அனுபவம், காயப்படுத்துகிற அனுபவம். ஆமென், ஒரு காயப்படுத்தி பார்த்து சந்தோஷப்படுகிற அனுபவம். இதைத்தான் அங்கே நாம் கவனிக்கிறோம். மூன்றாவது அவர்களுக்குள் இருக்கிற தன்மை என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க 29வது வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்பொழுது பிழையாம் ஆமென் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுது உன்னை கொன்று போடுவேன். ஆமென். தேவ சித்தத்தை விட்டு வெளியே போகிற ஒரு மனுஷனுக்குள் ஆமென் தேவனுக்கு விரோதமான பொல்லாப்பான காரியங்களை செய்யும்படிக்கு துணிந்து செல்கிற கண்களை உடைய பார்க்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது மற்றவர் ஆமென் அழிக்க நினைக்கிற ஒன்று. அவன் கழுதை அவனுக்கு பிரயோஜனமானது, அவனை சுமந்து கொண்டு வந்தது, அதையே அழிக்க நினைக்கிற அவன் எண்ணம். இந்த 3 காரியங்களை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமென், glory to God. தேவ சித்தத்தை விலகி போகிறவர்களுக்கு தேவன் உணர்த்துகிற 3 காரியங்களை சொன்னேன். ஆமென். அடுத்ததாக ஆமென், glory to God, விலகி செல்கிறவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான அவனுடைய சுபாவத்தில் இருக்கிறதான 3 காரியங்கள். ஒன்று, தேவ சித்தத்தை உணர்த்துகிற பாத்திரத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள். இரண்டாவதாக காயப்படுத்துகிற சுபாவம் அவர்களுக்குள் இருக்கும். மூன்றாவது, அழிக்க நினைக்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கும். கோபத்தின் நிமித்தம் உண்டாகிற எண்ணங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இப்படி அவன் வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை அறியாமல் போன பொழுது இந்த கழுதையின் மூலமாய் ஆண்டவர் மறுபடியும் உணர்த்தி தான் அவனுக்கு முன்பாக நிற்கிறேன் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்ப சொல்லுகிறாரு. ஆமென். 35வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, உணர்த்தின பின்பு 35வது வசனத்துல கர்த்தருடைய தூதனானவர் பிழையாமை நோக்கி, அந்த மனுஷருடைய கூட இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? இப்ப நீ போ அப்படிங்கிறார். முன்ன போன்னு சொன்னாரு, முன்னையும் போக தான் சொன்னார், இப்பவும் போக சொல்லுகிறார். நான் இப்ப போகல, நான் திரும்பி போகிறேன்கிறான். ஆனா இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இப்ப போ. முன்ன போயிருந்தானா அவனுடைய எண்ணம் என்ன பண்ணியிருக்கும்? ஆண்டவர் அனுமதித்து தானே வந்திருக்கிறேன் என்று தவறான காரியங்களை செய்திருப்பான். ஆனாலும் வழிகளை தேவன் தமது சித்தத்தை அறிந்து கொள்ளும்படிக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்தார். அவனுடைய சுபாவத்தில் உண்டான சூழ்நிலைகளை மாற்றும்படி தேவன் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்தார். இப்போ அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்ட பின்பு உண்டான நிலைமையில் நான் இப்போ புறப்பட்டு போகிறேன் திரும்ப என்று சொல்லும் பொழுது, இல்லை, அவர்களோட நீ புறப்பட்டு போ, நீ புறப்பட்டு போ. ஆனாலும் ஆமென், நான் உன்னோடே சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவா என்றார். நான் என்ன சொல்கிறேனோ அதை மாத்திரம் தான் முன்னாடி செய்யணும்னு சொன்னாரு. இப்போ அழுத்தி சொல்கிறார், நான் உன்னோடே சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவாய். கவனமா இரு பிழையாமே, நான் என்ன வார்த்தையை உன் நாவிலே போடுகிறேனோ அந்த வார்த்தையை மாத்திரம் தான் நீ என்ன பண்ண வேண்டும்? நீ பேச வேண்டும். அப்படியே பிழையாம் பாலாக்கின் பிரபுக்களோட கூட போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போன உடனே பிழையாம் வருகிறதை பாலா கேட்ட மாத்திரத்தில் அவனை வரவேற்கிறதுக்கு ஆமென் அந்த தேசத்தினுடைய எல்கைக்கே போயிட்டான். போய் அவனை ஆமென் சந்தோஷமா அழைச்சிட்டு வரான். ஆமென். அவனுக்குள்ளார ஆமென் பாலாக்கினுடைய ராஜாவினுடைய ஆமென் அந்த கணம் பண்ணுகிற அந்த அனுபவம் இப்போ என்ன பண்ணுது? கொஞ்சம் அவனுக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கலாம். வந்தா அன்னைக்கு பயங்கரமா என்ன பண்ணுகிறது? அன்று இரவே அவனுக்கு ஒரு பெரிய விருந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்?
ஆமென். நான் ஒரு மேட்டை காண்பிக்க போகிறேன். வந்திருக்க உனக்கு அழைப்பத்ததன் சூழ்நிலைகள்லாம் என்ன அப்படிங்கிறத அவனுக்கு விளக்கி கூறுகிறான். கூறின பின்பு, நீ இஸ்ரவேலை சபிக்க வேண்டும். நாளை காலையில் நான் கொண்டு போகிறதான அந்த இடத்திலிருந்து நீ என்ன பண்ணு, அவர்களை சபிக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகிற்று. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மறுநாள் காலமே என்று வசனம் 41வது வசனம் 22ஆம் அதிகாரம். ஆமென். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே, மறுநாள் காலமே பாலாக் பிழையாமை கூட்டிக் கொண்டு அவனை பாகாலினுடைய மேடுகளில் ஏற பண்ணினான். அவ்விடத்திலே பிழையாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான். அங்கிருந்து என்ன பண்ணினான்? கடைசி பாளையத்தையும் பார்த்தான். பின்னாடி நீங்க வாசித்து வரும்போது அங்கு பலிபிடம் அங்கே கட்ட சொல்லுகிறான். அங்கு 7 காளைகள் 7 ஆட்டுக்கடாக்கள் கொண்டு வரப்பட சொல்லுகிறான். கொண்டு வரப்படுகிறது. இப்படி 3 தடவை நீங்க கவனிக்கணும். 3 தடவை பிழையாமின் ஆமென் ஆண்டவருடைய சமூகத்திற்கு கடந்து செல்கிற அனுபவம். முதல் இடம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், glory to God, பாகாலுடைய மேடுகளில் ஏற பண்ணி என்று சொல்லப்படுகிறது. ஆமென். பாருங்களேன், பாகாலுடைய மேடுகளில் ஏற பண்ணினான். இப்போ ஆமென் பாகால் என்கிறதான ஆமென் தேவனுக்கு விருப்பமில்லாத ஒரு செய்கிற ஒரு இடத்தின் ஆமென் அந்த ஆமென் உயர்ந்த அந்த மலையின் மேல் ஆமென் அதற்கு முக்கியத்துவம் தருகிற அந்த இடத்தின் மேல் ஏறி போய் அங்கே பலிபீடத்தை கட்டி யாரை சபிக்கிறதற்காக ராஜா அனுப்புகிறான்? இஸ்ரவேலை. அவளை சபிப்பதற்காக அவன் கடந்து சென்று ராஜாவின் இடத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் வார்த்தையை சொல்லும்படிக்காக முற்படுகிறதான அனுபவம். இரண்டாவது ஒரு இடம் பார்க்குறீங்க. ஆமென். 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிறதான சோப்பீமின் வெளியிலே அழைத்து கொண்டு போய் விடுகிறான். அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேலுக்கு ஆதரவாகவே ஆண்டவர் அவனுடைய வார்த்தையை கொடுக்கிறார். நேரம் இல்லாததினால் வேகமாய் சுட்டி காட்டுகிறேன். பின்னாடி 23ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, எஸ்மோனுக்கு எதிராக பேயேரின் கொடுமுடிக்கு அழைத்து கொண்டு போனான். 3 இடத்துல கொண்டு போய் இதே போல் பலிபீடம் கட்டி சர்வாங்க தகன பலியிட்டு அவர்களை நிற்க பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டு வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 இடத்துல போகிறான். ஆமென். 3வது இடத்திலே அவன் போகும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் எண்ணம் எப்படிப்பட்டதா இருந்ததோ தெரியல. ஆனால் ஆண்டவர் அவனை அபிஷேகத்தினாலே நிரப்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், glory to God. 24ஆம் அதிகாரத்திலே அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 2வது வசனத்தில் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் முந்தி செய்தது போல நிமித்த பார்க்க போகாமல் என்று சொல்லப்படுகிறது. முன்னாடி என்ன பண்ணினான்? தேவனிடத்தில் விசாரிக்க போனான். ஆனால் இப்பொழுதோ பாலாக்கினுடைய ஆமென் சிந்தை, பாலாக்கினுடைய ஆசை வார்த்தைகள், பாலாக்குக்கு ஏதுவான ஆமென் பாலாக்குக்கு ஏதுவாய் சில காரியங்களை செய்ய முற்படுவதற்காக புறப்பட்டு சென்றதான நபர் கர்த்தரிடத்தில் விசாரித்தவன் 2 முறை. இப்பொழுதோ 3வது பலிகளை செலுத்திவிட்டு பின்பு ஆமென் தேவனிடத்தில் விசாரிக்க செல்லல, நேர பாளையத்தை பார்த்து பேசுவதற்காக புறப்படுகிறான். அப்பொழுது தேவன் என்ன செய்கிறார்? தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இருக்கிறவளை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. இப்போ பார்த்தா ஆமென் ஆண்டவர் அங்கே விசாரிக்கிறதற்கு எதுவான தருணத்தை கொடுக்காமல் பார்த்த மாத்திரத்தில் தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கி வந்து இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை கூறுகிறான். அப்பொழுது ஆமென் பிள்ளையாம் என்ன பண்ணுகிறான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் தேவன் தந்த வார்த்தையை பாலாக் மோவாபின் ராஜாவாகிய பாலாக்கின் இடத்திலே தெளிவாக அந்த சத்தத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது பாலாக் பிழையாமின் மேல் கோபம் உண்டாகி கையோட கைத்தட்டி பிழையாமை நோக்கி, என் ஆமென் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைப்பித்தேன், நீயோ இந்த 3 முறையும் அவர்களை ஆசீர்வதித்தாய். 11வது வசனத்திலே சுட்டி காட்டும் பொழுது, ஆகையால் உன்னிடத்திற்கு ஓடிப்போ, உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன் என்றேன், நீ கனமடையாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார் என்றான். உன்னை கனம் பண்ண நினைச்சேன், கர்த்தர் அதை தடுத்தார், நீ ஓடி போயிரு நிக்காத அப்படின்ட்டான். இப்ப ராஜாக்கு முன்னாடி சொல்லுகிறான். அப்பொழுது பிழையாம் பாலாக்கை நோக்கி, பாலாக் எனக்கு
தன் வீடுகள் நிறைய வெள்ளியும் பொன்னையும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறதற்கு கர்த்தரின் கட்டளையை மீறக்கூடாது, கர்த்தர் சொல்வதையே சொல்வேன் என்று நீர் என்னிடத்திற்கு அனுப்பின ஸ்தானாதிபதிகளிடத்தில் நான் சொல்லவில்லையா? நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேனே இந்த வார்த்தையை, நீங்க மறந்து விட்டீங்களா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் சொல்ல வேண்டும். தவறாய் ஆமென் காரியங்களை செய்ய முற்பட்டவனுடைய நாவிலும் தேவன் தன் ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படி தனது அபிஷேகத்தினால் நிரப்பினார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆமென் பொல்லாப்பை செய்ய ஓடினதான இந்த பிழையாமை போல் பொல்லாப்புக்கு துணை செய்யும்படிக்கு தன் கண்களை ஆமென் திருப்பி கடந்து சென்ற பிழையாமை போல் நாம் காணப்படாதபடி ஆமென் பொல்லாப்பானதை செய்யாதபடிக்கு நம்முடைய கண்களை மூடி என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு சித்தமில்லாத அந்த பாதையை திரும்பி கூட பார்க்காம தேவ சித்தத்தின் பாதை இன்னதென்பதை உணர்ந்து அந்த பாதையிலே போகிற ஆவிக்குரிய அனுபவத்தை கர்த்தர் நமக்குள்ளாக பெருக பண்ணட்டும். ஆமென். பொல்லாப்பானது தேவனுக்கு பிரியமில்லாதது. ஆமென். தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யும் பொழுது ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே கர்த்தர் உணர்த்துகிறார். உணர்த்தியும் நான் மீறி போவேன் என்பதற்கு தேவன் அனுமதி கொடுக்கிறார். உன்னுடைய சுபாவங்களில் மாற்ற வேண்டும் என்பதற்கு கர்த்தர் சுபாவத்தை மாற்றுகிறார். நீ என்னதான் போய் கர்த்தருக்கு பிரியமில்லாத பொல்லாப்பான காரியத்தை செய்ய முற்படும் பொழுது அந்த காரியங்கள் வாய்க்க பண்ணுவதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உன் ஜெப வாழ்க்கை பெரிதாக இருக்கலாம். ஆமென். உங்களுடைய ஆமென் வேத வாசிப்பு தியானங்கள் பெரிதாக இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு கொடுக்கிறதிலே உங்களைப் போல் ஆமென் காணப்படாத வேறொருவர் இல்லை என்று சொல்வதற்கு எதுவாக இருக்கலாம். நீங்க எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும், நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் வெளித்தோற்றத்திலே மற்றவர்களுக்கு முன்பாக இருந்தாலும், உள்ளான அனுபவத்திலே தேவன் சொன்ன வார்த்தைக்கு மீறி நடக்கிற அனுபவம் பொல்லாப்பான அனுபவம். இந்த பொல்லாப்பான அனுபவத்தை விட்டு தேவன் எதை சொல்கிறாரோ அதை மாத்திரம் இருதயத்திலே உணர்ந்து கீழ்ப்படிந்து செல்கிற ஆவிக்குரிய அனுபவம். ஒருவேளை அதில் நஷ்டம் வந்தாலும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு கடந்து செல்கிறவன் தான் உண்மையான ஒரு ஆவிக்குரியவன். தேவனுடைய வழியில் கடந்து செல்கிறவன் நஷ்டம் அடைவதில்லை. தன் ஆத்துமாவை காத்துக் கொள்கிறவனாய் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, தேவனுக்காக செயல்படுகிற இடத்திலும் நிற்பான். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆமென். அப்படி நின்ற ஒரு மனுஷனைத்தான் பொல்லாப்புக்கு தன் பார்வையை விளக்கின ஒருத்தரை சுட்டி காட்டுவது நலமாயிருக்கும். சுருக்கமாய் சொல்லுகிறேன். யோபு என்கிற மனுஷனை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு இது பொல்லாப்பானது என்று தெரிந்த பின்பு தன் கண்களை ஏறெடுத்து பார்ப்பதிலே தேவனோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டவனாய் இருந்தான். யோபுவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே நீங்கள் கவனிக்கும் பொழுது யோபு சொல்லுகிறார், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நிலைப்பாயிருப்பது எப்படி? தேவன் பிரியமில்லாத காரியம். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே சொல்லும் பொழுது ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கினால் விபச்சாரம் செய்தாயிற்று. ஆமென். இங்கே சொல்கிறான், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், நான் ஒரு கன்னியின் மேல் நிலைப்பாயிருப்பது எப்படி, அதை பார்க்கிறது எப்படி என்று சொல்கிறான். ஆமென். 2வது வசனத்தில் தெளிவாய் அதற்குரிய காரியங்களை சுட்டி காட்டுகிறான். அப்பொழுது உன்னதங்களில் இருக்கிற தேவன் அளிக்கும் பங்கு, உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரம், இந்த 2 எனக்கு கிடைக்குமோ? ஆமென். உன்னதமான ஆசீர்வாதம், உன்னதமான பலனை தேவன் உன்னதத்தில் வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த பூமியிலே தேவன் இதை செய்யக்கூடாது என்று சொல்லி கண்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்வதற்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அந்த உடன்படிக்கை பண்ணிக்கொண்டிருக்கிற என் வாழ்க்கையிலே ஆமென் ஒரு கன்னிகையின் மேல் நான் நினைவுள்ளவனாய் என் பார்வையை வைப்பேனேயானால் என்று சொல்லுகிறார். இதை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆமென். உன்னதத்திலிருந்து வருகிற பலனை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆமென். பொல்லாப்பானதை காணாதபடிக்கு என்று சொல்லும் பொழுது இந்த ஒரு உதாரணத்தை மாத்திரம் தான் சொல்லி இருக்கிறேன். இப்படி பல காரியங்களை நாம் சொல்லிக் கொண்டு போக முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளையை, யோபுவை போல் உன்னதத்திலிருந்து வருகிற பலனை நோக்க வேண்டும். பிழையாமை போல் உலகத்திலிருந்து வருகிறதான மேன்மைகள் கனம் இவற்றை நோக்காமல் யோபுவை போல் தேவனால் வரக்கூடிய அந்த மகிமை, அந்த ஆசீர்வாதம், அந்த நிறைவை நாம் காணும்படிக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படுமானால், ஆமென், அப்படிப்பட்டதான மேன்மைக்குரியவைகளை காணும்படிக்கு தோத்திரம் நம்முடைய கண்கள் பரலோகத்தை நோக்குமானால், பொல்லாப்பாய் தேவனுக்கு பிரியமில்லாமல் காணப்படுகிற அந்த வழிகளுக்கு விலகும்படிக்கு நம்முடைய கண்களை நாம் மூடிக்கொண்டு தேவனுக்கு பிரியமானவைகள் என்ன என்பதை கண்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செல்கிற அனுபவம் இருக்கும். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, இப்படி நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே
நடக்க ஆண்டவர் அழைக்கிறார். பட்சிக்கிற அக்கினிக்கு முன்பாக நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? நீதியாய் நடப்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். செம்மையானவைகளை பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அநியாயமாய் வருகிற ஆதாயத்தை வெறுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ரத்தம் சிந்துவதற்கு அல்லது ஒருவரை அழிக்க நினைக்கிற யோசனையை கேளாதபடி தன் செவியை அடைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஐந்தாவது, பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். உன் கண்கள் தேவனுடைய பாதையை பார்ப்பதற்கு மாத்திரம் திறக்க வேண்டும். அதுதாங்க உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தீங்கன்னா, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 33வது அதிகாரத்திலே நம்ம கவனிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 16 மற்றும் 17வது வசனங்களை நீங்க கவனித்து பார்ப்பீங்கன்னா, கர்த்தர் அங்கே சுட்டி காட்டுகிற வார்த்தையை நம்ம பார்க்கலாம். அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். ஆமென். உன்னை ஆண்டவர் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ண வைப்பார். இரண்டாவது, கண்மலையின் அரண் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். தேவன் தருகிற பாதுகாப்பு உன் வாசஸ்தலத்தை சுற்றிலும் காணப்படும். மூன்றாவது, அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு கிடைக்கும். மூன்றாவது, அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஆமென். தண்ணீர் அபிஷேகத்திற்கு அடையாளமானது. அபிஷேகத்தினால் கர்த்தர் உன்னை நிரப்புவார். இப்படி ஆவிக்குரியவனாய் நீ வாழ்ந்து வருகிற உங்க வாழ்க்கையிலே தேவன் தருகிற அந்த ஆசீர்வாதம். ஆமென். 17வது வசனத்திலே 5வதாக, உன் கண்கள் ராஜாவின் மகிமை பொருந்தியவராய் காணும். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் அவர் வருவார். அவர் வருவதை உங்கள் கண்கள் காணும். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கண்கள் காணும். ஆண்டவரை காண்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருவார். இந்த பட்சிக்கிற அக்கினிக்கு முன்பாக ஆமென் தேவன் எதிர்பார்க்கிற இந்த 5 ஆவிக்குரிய குணங்களோடு கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்மை காத்துக் கொள்ளும்படி நாம் காணப்படும் பொழுது நம்மை அவருடைய சமூகத்தில் வாசம் பண்ண செய்வது மாத்திரமல்ல, ஆமென், அவர் நமக்கு பாதுகாப்பாய் இருந்து ஆமென் வசனத்தை கொடுத்து நம்மளை திருப்தியாக்கி உன்னத அபிஷேகத்தினாலே நம் பாத்திரத்தை நிரம்ப பண்ணி அவரையும் தரிசிக்கிற கிருபையை கர்த்தர் தருவார். கர்த்தர் இதை நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமாக. மகா பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலும் உமது வார்த்தையை சிந்திக்க கர்த்தர் நீர் கொடுத்த இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். உமது வார்த்தையை கேட்ட உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். உமது சமாதானம் இவர்களை ஆட்கொண்டு நடத்தட்டும். தேவ கிருபையினால் நிரப்பப்பட உமது அன்பின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்குள்ளாய் வாழ்கிற ஆவிக்குரிய கிருபையை நீர் தந்து ஆசீர்வதிப்பீராக. ஆமென். உமது சமாதானம் ஆட்கொள்ளட்டும். ஆமென். தேவைகள் சந்திக்கப்படட்டும். வியாதிகள் மாறட்டும். கிருபை இவர்களோடு தங்கியிருக்கட்டும். எங்களை தப்புவித்து நடத்த பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்னுடைய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மாத்திரம் கூட இருப்பதாக. சபையாய் ஆமென் என்று சொல்வோம். ஆமென், ஆமென். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம்.